போயிட்டாளுவா. ஐயோ ஐயோ, மனசுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அக்காவையும் தங்கச்சியும் ஒரேடியா வீட்டை விட்டு வெளியே துரத்தியாச்சு. கிளம்புங்க கிளம்புங்க, இத்தோட உங்க ஆட்டம் க்ளோஸ். என்னடி நினைச்சிய? அப்படியே வீட்டுக்குள்ள வந்து இங்கே டேரா போட்டுறலாம்னு பாக்கியோ? நான் மட்டும் தான் எங்க அக்கா வீட்டுக்கு வருவேன், நீங்க எல்லாம் அவங்க அண்ணன் வீட்டுக்கு வரவே கூடாது டி. பாத்தியலா, எங்க அக்கா கையாலேயே உங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்? ஏ சுதா, இங்க நின்னு எனக்கு திருச்சிட்டு நிக்க, வா வீட்டுக்குள்ள போவோம். சரிக்கா. நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் நான் நான். நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் நான் நான். ஏக்கா ஏக்கா, என்ன ஆள் அடக்கம் ஒண்ணுமே இல்ல? எங்க அக்கா இப்ப நின்னுட்டு இருந்தாள்ல, நான் இப்ப எங்க இருக்கேன்? அந்த ரெண்டு குந்தாயிகளையும் வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டமே. அம்மா, பேக்கு ஆளு ஒண்ணையும் காணல. நம்ம என்ன இப்படி கீழே விழுந்து கிடக்கோம்? ஏக்கா ஏக்கா, பால்காட்சி வீட்ல ஒரு மனசாலையும் காணல. பால்காட்சி வீடா? நம்ம பழைய வீட்ல இருக்கோம். என்ன இவ்வளவு வெளிச்சமா இருக்கு? ஆமா, மணி எத்தனை இப்போ? ஆஹா, எனக்கு 10 காலா. அப்படினா இவ்வளவு நேரமா நம்ம தூங்கிட்டோமா? அப்ப அந்த ரெண்டு குந்தாடிய எங்க அக்கா. ஐயையோ, போச்சா, எல்லாம் போச்சா, எல்லாம் கனவா? நான் கண்ட கனவா எல்லாம்? இல்ல இல்ல, இதெல்லாம் கனவா இருக்க கூடாது. அவளும் ரெண்டு பேரையும் எங்க அக்காவை வச்சு நான் வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டோம்ல. ஐயையோ, நேரங்காலம் தெரியாம தூங்கி விட்டோம் போலுக்கு. ஏக்கா ஏக்கா, இருக்கா? அடுப்பு பத்த வைக்காதக்கா, இருக்க, நான் வாரேன். மைனியோ, என்ன மரகதா? என்ன மைனியோ, உங்களை அங்க இங்கன்னு தேடிட்டு இருக்க, நீங்க என்னடா இங்க வந்து நிக்கிய? வாங்க மைனியோ, சாப்பிட போவோம். அது அது வந்து மரகதா, நீங்க போய் சாப்பிடுங்க. எங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வராங்க, நான் அப்புறமா வரேன். நீங்க போய் முதல்ல சாப்பிடுங்க. மைனியோ, ராத்திரிலாம் அங்க இங்கன்னு அலைஞ்சிருப்பியோ வேலைன்னு, சரியாவே தூங்கி இருக்க மாட்டிய. இப்ப வேற நீங்க லேட்டா சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் தலைவலியில வரும். முதல்ல சாப்பிட்டு வாங்க மைனியோ, வாங்க போவோம். இல்ல பரவாயில்ல, பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்கல்ல, நீங்க முதல்ல போய் சாப்பிடுங்க. சரிக்கா, அப்ப நம்மளும் மைனி கூடயே சேர்ந்து சாப்பிடுவோம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க போய் முதல்ல சாப்பிடுங்க. ஆனா என்ன மைனியோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, மணி இப்ப 10:30 மணி தானே ஆகுது. இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதான் பால் காப்பின்னு நிறைய குடிச்சிருக்கோம்ல. என்ன நடக்குங்க? இந்த ரெண்டு குந்தாடிகளையும் வீட்டை விட்டு வெளியில துரத்தி விட்டோம். இங்க என்னடா அளவுல பட்டு சேலையெல்லாம் உடுத்திக்கிட்டு மினிக்கிட்டு நிக்காளுவா? இங்க நிக்கிறது எங்க அக்கா தானே? ஆமா, அவளேதான். என்ன இந்த குந்தாடிய கூட நின்னு நல்லா சிரிச்சு சிரிச்சு பாடு பேசிட்டு இருக்கா? அப்படின்னா உண்மையிலேயே நான் கண்டதெல்லாம் கனவா? ஐயோ, போச்சே போச்சே, ஒரு நிமிஷத்துல எல்லாமே கலைஞ்சு போச்சே. ஏக்கா ஏக்கா, யாரு அக்கா அக்கான்னு கத்திட்டு கிடக்குது? ஏன் நம்ம சுதா? ஏக்கா, என்னடி அக்கா சொக்காண்டி கிடக்க? இவ்வளவு எங்கிட்டு போன? ஏக்கா, அது வந்து ஏக்கா, என்னக்கா இவ்வளவு கூட நின்னு பாடு பேசிட்டு நிக்க? வா காப்பி, அடுப்பு பத்த வை, பாத்திரத்தை வை, பாலை பொங்குவோம். என்னது, பாலை பொங்க வைக்கணுமா? எனக்கு இருக்கப்பட்ட கோவத்துக்கு ஒன்ன பொங்க வச்சிருவேன், ஜாக்கிரதை. ஏக்கா, எதுக்குக்கா என்ன போட்டு ஏசிக்கிட்டு இருக்க? இவ்வளவு ரெண்டு பேரும் சொல்லி கொடுத்தாங்களோ? பேசாம இருடி, வரப்பட்ட நேரம் மட்டும் இதெல்லாம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நேரம் மத்தியான சாப்பாட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே? ஏக்கா, அது அது வந்து கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேங்க. தூங்கிட்டானா? எத்தனை நேரம் உனக்கு போன் பண்ணம் டி? என்னக்கா சொல்லுத? எனக்கு நீ போன் பண்ணினியா? ஆமாடி, விடிய கிளம்புற 3 மணில இருந்து ஒரு 6 மணி வரைக்கும் ஒரு 50 நேரமாவது உனக்கு போனை பண்ணிருப்பேன். போனை எடுத்தேடி நீ? நல்ல கொரட்டை விட்டு தூங்கி இருக்க பத்தியா? ஏக்கா, அது வந்து என்னடி வந்து போயின்னு கதை அளந்துடக்கா. அது நான் போன்ல அலாரம் அடிக்கி நினைச்சேன்க்கா. சரி, அலாரம் தானே அடிக்கி, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எந்திக்கலாம், 5 நிமிஷம் கழிச்சு எந்திக்கலான்னு அப்படியே நேரத்தை போக்கிட்டேன் பொழுதுக்கா. ஆமா ஆமா, நேரத்தை போக்கி இப்ப காலையில 11 மணிக்கு வந்து நிக்கா வீட்டுக்கு. உன்னை நம்பி இருந்திருந்தோம்னா இன்னைக்கு அளவோல நான் பாலை காய்ச்சிருப்பேன். ஏக்கா, அப்படியெல்லாம் சொல்லாதக்கா. பின்ன என்னடி சொல்ல, இவ்வளவு ரெண்டு பேரும் கூட மாட உதவி பண்ணனால கரெக்டான நேரத்துக்கு பால் காய்ச்ச முடிஞ்சது. உன்னையே நான் நம்பி இருந்தேன்னா அவ்வளவுதான், இன்னைக்கு சாயங்காலம் தான் பாலை காய்ச்சி காப்பி போட்டு குடிச்சிருப்போம். என்ன ராணி இப்படி பாத்துக்கிட்டே நிக்கா? வீட்டுக்கு வரப்பட்ட விருந்தாளிகளுக்கெல்லாம் பால்லாம் ஆத்தி கொடுக்கணும்ல, போய் எடுத்துட்டு வா. என்னது? அப்ப நான் என்ன விருந்தாளியா? ஆமா, விருந்தாளி மாதிரி தானே வந்திருக்க. போற, நீ போய் எடுத்துட்டு வா. பாவம் சுதா, என்ன வெளியே வெயில் அடிக்கி, வெயிலெல்லாம் நடந்து வந்திருக்கா. அதனால சுதாவுக்கு பால்ல ஐஸ் கட்டி போட்டு நல்ல சில்லுன்னு கொண்டு வரேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர். என்ன சுதா இப்படி
எப்படி சொல்லிட்ட? நீ வெயில்ல வந்திருக்கியேன்னு எவ்வளவு அக்கறையா என் தங்கச்சி சொல்லுதா. நீ வேற ஓவரு சிக்ஸர்னு சொல்லிட்டு கிடக்கா. தூங்கிட்டு இருந்தோம்ல, அப்ப ஒரு பயங்கரமான கனவு கண்டேன்க்கா. நல்ல கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு நேரத்துக்கு வராம கனவு கண்டு கிடந்தியா? ஐயோ, அப்ப சுதா நல்லா தூங்கல பழுக்க. சுதா, காலையில சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு, போய் சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுன்னு. வயிறு நிறைய நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கணும்னு வச்சுக்கிய, நல்ல நல்ல கனவெல்லாம் இன்னும் நிறைய வரும். சரியா? பாத்தியா ராணி, சுதா முழிக்கப்பட்ட மொழிய. ஏக்கா, ஆவ கிடக்கா, நீ வா, நம்ம போய் சாப்பிட போவோம். அக்காவும் தங்கச்சி வந்துட்டாவல்ல, இனி அவளுக்குள்ளேயே பேசிக்கிடுவோம். நமக்கு என்னத்துக்கு, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். காலையில அழகா பாலை காய்ச்சாச்சு, இப்ப நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு மத்தியானமும் நல்ல மனசு நிறைய சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். சரி வா, நம்ம போவோம். நம்ம நிக்கிறத பார்த்துதான் அக்காவும் தங்கச்சி இன்னும் பாடு பேசாம நிக்காவோ. நம்ம இப்படி கிளம்பிட்டோம்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். நம்ம 2 பேரை பத்தி தான் கதை கதையா பாடு பேசுவாவோ. சரிக்கா, அப்படி பாடு பேசியாவது நிம்மதியா இருந்துட்டு போட்டோம். சுதா, சீக்கிரமா சாப்பிட வந்துடுறேன்னு, அப்புறம் வடையெல்லாம் காலியாயிரும். சரி மைனியா. நல்ல அக்கா, நல்ல தங்கச்சி. என்னடி இப்படி பாத்துக்கிட்டு இருக்க? என்ன இது கோலம்? புள்ளி கோலம். ஆள பாரு, என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? ஏக்கா, புள்ளி கோலமா கம்பி கோலமா எல்லாம் உங்ககிட்ட கேட்கல. நீ பட்டு சேலை உடுத்திக்கிட்டு இருக்கீல்ல, அதத்தான் கேட்டேன். ஆமாடி, இன்னைக்கு எங்க வீட்ல பால் காய்ப்பு, அதான் பட்டு சேலையை உடுத்திக்கிட்டு இருக்கேன். நீ தான் பழைய சேலையை உடுத்திட்டு வந்திருக்கா. ஏக்கா, பட்டு சேலைமா நான் இல்லைன்னு சொல்லல, இது எனக்கு எடுத்த பட்டு சேலையில. ஆமாடி, உனக்கு எடுத்த பட்டு சேலைமா. இப்ப அதுக்கு என்ன? அப்படின்னா எங்க அக்காவுக்கு எனக்குன்னு எடுத்த பட்டு சேலை தான் அவளுக்கு பிடிச்சிருக்கு. அப்போ அவளுக்குன்னு எடுத்த பட்டு சேலை இல்ல இல்ல, அது நமக்காக எடுத்ததுல அதை எனக்குன்னு வச்சுட்டா போலுக்க. சரி சரி, சட்டுப்பட்டுன்னு போய் அந்த பட்டு சேலையை உடுத்திட்டு வந்து நிப்போம். எங்க அக்காவை விட நான் தான் ரொம்ப அழகா இருக்க போறேன். எடி எடி சுதா, சொல்லுக்கா. ஏக்கா, அந்த பட்டு சேலையில நீ அப்படியே இந்த வீட்டுக்கு மகாராணி மாதிரி இருக்கக்கா. சரிக்கா, நான் ஏதோ நேரம் தவறி முன்ன பின்ன வந்துட்டேன். சரி, நல்லபடியா பாலை காய்ச்சிட்டேல்ல? ஆமா ஆமா, அதுக்கு என்ன? இல்லக்கா, இனி சொந்தக்காரங்க பந்தக்காரங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் வருவாவோ. நானும் போய் பட்டு சேலையை உடுத்திட்டு வரேன். அப்பதானே உனக்கு மதிப்பா இருக்கும். ஆமாட்டி, இருக்கும் மதிப்பா. ஆமா, பட்டு சேலை எதை உடுத்த போற? எனக்குன்னு எடுத்ததா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அதான் நீ உடுத்திருக்க. அப்ப உனக்கு வாங்கிட்டு இருந்ததா அங்க பத்திரமா இருக்கும்லக்கா, அதை எடுத்து உடுத்திட்டு வரேன். வரப்பட்டவங்க எல்லாம் கேட்பாவில்லக்கா, இந்த பட்டு சேலை எவ்வளவு, இந்த பட்டு சேலை எவ்வளவுன்னு நான் சொல்லுவோம்ல. எங்க அக்கா எனக்கு எடுத்து கொடுத்தாங்க, எவ்வளவு விலையும் சொன்னா அப்படியே வாயடைச்சு போயிடுவோம்ல. ஆமா, வாயடைச்சு போயிடுவோம். எனக்கு இருக்கப்பட்ட கோவத்துக்கு எல்லாரும் வீட்டுக்கு வந்திருக்காவளன்னு பாக்கேன். இல்லன்னு வச்சுக்க, உன் முகரகட்டே இப்ப நான் பேத்து எடுத்துருப்பேன். டீ என்னக்கா இப்படி கோவமா பேசுற? கிழிஞ்சு போன பட்டு சேலை எடுத்துட்டு வந்தா கோவப்படாம என்னடி செய்ய? என்னக்கா சொல்ற? கிழிஞ்சு போன பட்டு சேலையா? ஆமாட்டி, விவரம் கட்டவள. நீ எனக்கு எடுத்தேல ஒரு எண்ணெய் சோப்பு கலர்ல பட்டு சேலை. அது வேலை கூடுன பட்டுல நல்ல அளவோல இருந்துச்சு. ஆமா, வேலை கூடுனதுன்னு சொன்ன உடனே அப்படியே வாயை பொழந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். நீ தானதான் கூட இருந்த? ஆமாட்டி, என் கிரகம் நான் அங்கதான் இருந்தேன். இவ்வளவு வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்ததுல இருந்து ஒரே டென்ஷனா நான் இருந்தேன். சரி, நீயே நல்லா சேலையா பார்த்து எடுப்பேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைச்சேன். நீ நல்லா எடுத்துட்டு வந்துருக்கடி பட்டு சேலை. வெளிய மினுக்கடி உள்ள புழுக்கடின்னு சொல்லுவோம்ல, அந்த கதையா போச்சு பட்டு சேலைக்கு. பட்டு சேலை விலை கூடனதோ விலை குறைஞ்சதோ பார்த்து வாங்கும்போது எல்லாம் பிரிச்சு எடுத்து பார்க்க வேண்டாமாட்டி? எல்லாம் ஒரு ஓரமா சைடோட அப்படியே பட்டு ஜருகை எல்லாம் கிழிஞ்சு போய் இருக்கு சேலையே. என்னக்கா சொல்லுத? பட்டு சேலை கிழிஞ்சு போய் இருந்ததா? ஆமாட்டி, நானும் அதை கவனிக்கவே இல்லை. காலையில பட்டு சேலை உடுத்துனா உடனே மரகதம் தான் வந்து சொன்னா, என் மைனி அங்க பாருங்க பட்டு சேலை ஒரு ஓரமா அப்படியே ஃபுல்லா கிழிஞ்சு போய் இருக்கு, நீங்க இதை பாக்கலையா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். எனக்கே அப்படியே தூக்கி வாரி போட்டுட்டு தெரியுமாட்டி? எனக்கே எவ்வளவு அசிங்கமா இருந்தது தெரியுமா அவ்வளவு முன்னாடி. அந்த ஆளு சரி என்ன பண்ணது யாது பண்ணதுன்னு எனக்கு ஒன்னும் புரியலட்டி. திருன்னு முழிச்சுக்கிட்டே நின்னேன். அதுக்கப்புறம் ராணி தான் என் மைனி இந்த பட்டு சேலை அங்க இருந்தது, இதை எடுத்து உடுத்துங்க, அந்த அளவுதான் இதை உடுத்திக்கிட்டேன். ஐயோ, கடைக்கார பையன் இப்படி ஏமாத்தி போட்டானே. கடைக்காரன் ஏமாத்துறானா இல்ல நீ என்ன ஏமாத்துறியாடி? எங்கனே இருந்து பழைய சேலைய பில்லு போட்டு வாங்கி கொண்டு கொடுத்துட்டியோ? என்னக்கா நீ இப்படி எல்லாம் சொல்லுத? உன்ன போய் ஏமாத்துறன்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? நீயும் கூட தானே கடைக்கு வந்திருந்த, என்னமோ நான் மட்டும் ஒத்தையில போய் பட்டு சேலையை வாங்கிட்டு வந்த மாதிரி ஏமாத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுவும் சரிதான், நானும் தான் கடைக்கு வந்தேன். எப்படியோ ஏமாத்தி போட்டானோ பத்தியாட்டி. அது சரிக்கா, இனி எனக்கு கொடுத்ததுக்கு பட்டு சேலை இல்லையே. நீதான் அந்த பட்டு சேலையை சொல்லிட்டு கிடந்தா ரொம்ப பளபளன்னு இருக்கு, கலர் நல்ல அளவோல இருக்கு, அப்படி இப்படின்னு பாராட்டிட்டு கிடந்தேல. அந்த பட்டு சேலை எடுத்து நீயே உடுத்திக்க, இல்ல இல்ல நீயே வச்சுக்க. இந்த பட்டு சேலை மட்டும் இல்லன்னா அந்த கிழிஞ்சு போன பட்டு சேலை தானே உடுத்திட்டு இருந்திருக்கணும். நம்ம கூட இருந்து இவ்வளவு பொறுப்பு இல்லாதவளா இருக்காள.
அக்காவும் தங்கச்சியும் வீட்டையே சுத்தி சுத்தி வர்றாவோ. இதுல எங்க அக்கா வேற மைனியும் வேற நல்ல பாசமா சிரிச்சு பாடு பேசிக்கிட்டு இருக்கா. கடைசியில பார்த்தா எல்லாருமே சேர்ந்து நம்மள முடிச்சு விட்டுருவோம் உங்களுக்கு. ஆனா ஒண்ணு, நான் கண்ட கனவை மட்டும் நினைவாக்காம விடவே மாட்டோம்ல. ஏக்கா பந்தியில இடம் இருக்கான்னு பாரு, வயிறு பசிக்கு சாப்பிடணும். நம்ம 5 நிமிஷத்துல ரெடி ஆகி வந்துட்டோம். இந்த மீனா அரை மணி நேரம் ஆகுது, இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்கா. ஏற்கனவே நேரம் ஆயிட்டு, இவ கிளம்புறதுக்குள்ள இன்னும் நேரம் ஆயிரும் போலுக்க. மீனா, மீனா இதோ வந்துட்டேங்க. இப்படிதான் அரை மணி நேரமா சொல்லிக்கிட்டே இருக்கா. ஏமா ஏக்கடி பால் வைப்பு விட்டு கிளம்பிட்டான் போலுக்க. எங்க கிளம்புவோமா? அப்பாடா மீனா, ஒரு வழியா ரெடி ஆயிட்ட போ. ஏங்க இப்படி சொல்லுதீங்க? பின்ன என்ன, அரை மணி நேரமா ரெடி ஆயிட்டேன், இப்ப ரெடி ஆயிருவேன், இன்னும் 2 நிமிஷம், இன்னும் 10 நிமிஷம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. எப்படியோ ஒரு வழியா ரெடி ஆகி வந்துட்டா. ஏங்க நீங்க சீக்கிரமா ரெடி ஆயிருவீங்க, நான் மேக்கப் எல்லாம் போட்டு கிளம்பாண்டமா? சரிம்மா கிளம்புவோம், இப்பவுமே நேரம் ஆயிட்டு. ஆமாங்க, இப்பவுமே மணி 10:30 மணிக்கு மேல ஆகுது. இனி நம்ம நேரா பால் காய்ப்பு வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா ஆபீஸ்க்கு வர போகணும்ல. சரி மீனா கிளம்புவோம். ஏல எம்மான்னு கூப்பிட்டா என்னன்னு வந்து நிக்கேன், நீ பாட்டுக்கு உன் பொண்டாட்டிக்கிட்ட பாடு பேசிட்டு நிக்க. என்னம்மா அப்படி பாடு பேசிட்டேன், கிளம்பிட்டேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா, கேட்டா எதையாவது ஒண்ணு சொல்லு. சரிம்மா, நாங்க 2 பேரும் பால் காய்ப்பு விட்டு கிளம்புதோம். என்னது, நீங்க 2 பேரும் கிளம்புதேடா? ஏல நான் வரேன்டமா. ஏமா ஏற்கனவே நல்ல வெயிலா இருக்குமா, நீ வேற நேத்துக்கே தலைவலிக்கு மண்டை கணக்கு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்ப நீ வெயில்ல வந்துட்டு போனேன்னு வச்சுக்கேன், அப்புறம் உடம்பு சரியில்லாம ஆயிரும். அதனால நீ வீட்லயே இருமா, அதான் நாங்க 2 பேரும் போயிட்டு வரோம்ல. சோமத்தானும் அக்காவும் கேட்டாங்கன்னா நான் சொல்லிக்கிட்டுதம்மா. என்னல வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்காவோ, வீட்டுக்கு பெரிய மனுஷியா நான் வரேன்டமா. ஏதே அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லதே, ஏற்கனவே அக்கா போயிருக்காங்க, இப்ப நானும் போறோம்ல, மருமக்கமார் போறோம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வீட்ல இருங்க, ரெஸ்ட் எடுங்க. பாத்தியா இவளுக்கு கொழுப்ப, அக்கா போயிருக்காளாம், இவளும் போறாளாம், அதனால நான் வரக்கூடாதாம்ல. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துகிட்டு நடிச்சுக்கிட்டு தெரியலாட்டி. நான் பயந்துட்டேன்னு நினைச்சுதான் 2 பேரும் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காளுவோ. இருங்கட்டி. ஏமா மீனா சொல்லதும் கரெக்ட் தானம்மா. இவன் வந்துட்டான் அப்படியே பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. அவ சொல்லது மட்டும்தான் கரெக்டா, நான் சொல்லதெல்லாம் தப்பா. இப்பவுமே நேரம் ஆயிட்டுமா, நாங்க நேரா பால் காய்ப்பு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஆபீஸ்க்கு கிளம்பிடுவோம். இப்ப நீ எங்க கூட வந்தான்னு வச்சுக்கேன், அப்புறம் ஒத்தையில் இல்லாம வீட்டுக்கு வரணும். இந்த வெயில்ல எதுக்கு தேவையில்லாம நீ கஷ்டப்படணுமா? ஏப்பே உங்களுக்கு தோசை சுட்டு வச்சிருக்கேன் ஹாட் பாக்ஸ்ல, அப்புறம் நீங்க சாப்பிடுற பொருளை வேஸ்ட் ஆக கூடாதுன்னு சொல்லுவே பத்தியாடே. அதனால தான் நேற்றுக்கு காலையில ராணியக்கா அரைச்சு வச்ச தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, அதை எடுத்து வச்சு லேசா சூடு பண்ணி இன்னைக்கு தோசை கிச்சு சாப்பிட்டுடுங்க தே. ஆத்தாடி, இவ ராணிக்கு மேல இருப்பா போலுக்க. பழைய கூட்டு குழம்பு எல்லாத்தையும் இவ்வளவு திங்கிட்டோம்னு சொல்லிக்கிட்டு நான் அப்படி சொல்லுவேன். இப்ப கடைசியில பார்த்தா எனக்கே பழைய சட்னியில வச்சுட்டு போயிருக்கா. என்ன மீனா, எங்க அம்மைக்கு மட்டும் கொஞ்சம் போல துவையில்லாத அரைச்சு வச்சிருக்க கூடாதா? ஏங்க அத்தையே அடிக்கடி சொல்லுவாங்கங்க, நீங்களும் அத்தானும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து சம்பாதிக்கிறீங்க, அதையெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ நான் அதை மீற முடியுமாங்க? அத்தாடி ஒரே போடல போடுதா. நேற்றுக்கு அரைச்ச சட்னியை வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பத்திரமா பொறுப்பா நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களாங்க. அதை நினைச்சு அத்தை பெருமை தான் படுவாங்க. அப்படிதானே தே? ஆமா ஆமா, பெருமை தான் படுவேன். பாத்தீங்களாங்க? பார்த்தேன், நல்ல பொறுப்பான மருமவதான். சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புதோம். சரி போயிட்டு வாங்க. வாமினா கிளம்புவோம், நேரம் ஆகுதுல்ல. சரிங்க. பழைய சட்னின்னு சொன்ன உடனே எங்க அத்தை அந்த பக்கமா திரும்பி நின்றுகிட்டு ஏதோ முணுமுணுத்துக்கிட்டு இருந்தாங்க. எத்தனை நாள் ராணியக்கா பழைய குழம்பு பழைய சட்னி பழைய கூட்டெல்லாம் சாப்பிட்டுருப்பாங்க. கொஞ்சம் போல பழைய குழம்பு இல்லைன்னா பழைய கஞ்சி எதையாவது கொண்டு போய் மாட்டுக்கு கொட்டிட்டோம், அவ்வளவுதான். என் மகன் சொத்தையும் அழிச்சு விட்டா, எல்லாத்தையும் போட்டு வீணாக்குதா, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு மகன் சம்பாத்தியத்தை வீணாக்காம அவங்க சாப்பிடட்டு. என்னமோ எங்களையெல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எங்க அப்பா அம்மா இவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்த மாதிரி தான் பேசுவாங்க. திமிரு பிடிச்சவா, எப்படி கிளம்பி போறா பாரு. வயசாகுது, அதனால வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுங்கன்னு என் மகன் வர சொல்லுதான். அண்ணன் வீட்டு பால் காய்ப்புக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு நேத்துக்கே அவ கிளம்பி போயிட்டா, இன்னைக்கு இவ கிளம்பி போறா. இப்ப என்னமா அப்படியே பொறுப்பா தோசை சுட்டு வச்சுட்டு போயிட்டாளா. இனி மத்தியானத்துக்கு மாமியாரி எனக்கு திம்மானிவ நினைச்சிட்டு போறா. திமுரு பிடிச்சவா, போறியாட்டி போ, நீ நிம்மதியா அந்த விசேஷ வீட்டுல சாப்பிடுவியா நீ? ஏமா என்னல
ஏமா பால் காய்ப்பு வீட்டுக்கு கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன்னா. நேரா பால்காய்ப்பு வீட்டுக்கு போயிட்டு அந்த திருநெல்வேலியில ஒரு கல்யாண வீடு இருக்கலாமா, அங்கேயும் போயிட்டு வந்துருது என்ன? ஏமா அப்புறம் சாயங்காலம் ஒரு 4 மணி போல தேங்காய் வெட்டின அந்த அண்ணன் கண்ண பண்ணிருக்கோம்ல, அவன் வருவான். அவனுக்கு ஒரு 500 ரூபா கொடுக்கணுமா, பீரோல இருந்து எடுத்து கொடுத்துருன்னா. சரிம்மா, நேரம் ஆகுதுன்னா கிளம்புது என்ன? என்ன நடக்கு இந்த வீட்ல? சின்னவனால சொல்லிட்டு போனா எம்மா வெயிலா இருக்கு, வயசான காலத்துல நீ ஒண்ணு வரேன்டா நாங்க பாத்துக்கிடியோன்னு. ஆனா இவன் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலையே. அவன் பாட்டுக்கு நான் பாட்டுக்கு போயிட்டு வரேன், கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். ஆனாத குறைக்கு கண்ணப்பே வருவான், அவன்கிட்ட 500 ரூபாய் எடுத்து கொடுத்துருன்னு சொல்லிட்டு போறான். இந்த வீட்ல ஆளாளுக்கு என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காவோ? ச்சே, எல்லாத்துக்கும் காரணம் அந்த குந்தாணி தான். டென்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு நல்ல வடை பாயசத்தோட சாப்பிடலாம்னு நினைச்சு கடைசில எல்லாருமே சேர்ந்து என்ன வீட்ல விட்டுப்பட்டு போயிட்டாவல. சின்ன மருமவ காஞ்சு போன தோசையை வேற சுட்டு வச்சிருக்கான். அத வேற மவன் முன்னாடி பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் என்ன நினைச்சுக்கிடுவா? பரவாயில்ல, நம்ம பொண்டாட்டி நல்ல பொறுப்பா அம்மைக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போறேன்னு தான் நினைப்பான். இது சரியில்லை, இதெல்லாம் சரியே இல்ல. ரஞ்சிதா, உன் நிலைமை தலைகீழ மாறிட்டே இருக்கு இந்த வீட்ல. சீக்கிரமா நீயே சுதாரிச்சு இருந்துக்க, இல்லன்னு வச்சுக்க அவ்வளவுதான். 2 மருமக சேர்ந்து உன்னை கரகரன்னு இழுத்து தெருல விட்டு போட்டு விடுவாளுவா. சோ கடவுளே, நம்ம தான் தப்பு கணக்கு போட்டு விட்டோமோ? இல்ல இல்ல, நம்ம என்னைக்கு தப்பு கணக்கு போட்டோம்? அவளோ 2 பேரையும் பிரிச்சு வைக்கணும்னு நினைச்சேன். இப்ப பார்த்தா அவளோ 2 பேரும் நல்ல ஒத்துமையா இருக்காளுவோ. என்ன தூரம் ஒதுக்கி போட்டாளுல. இல்ல, அத முதல்ல சொன்னோம்ல இதெல்லாம் சரியில்லைன்னு. இருங்கட்டியலா, இதுக்கு ஒரு நான் முடிவு கட்டுறேன். ரஞ்சிதா, ஏத்தாடி தங்கம்மா வந்துட்டாளா? அவ 3 பேரும் கிளம்பி போறத பாத்துருப்பா. பாத்துக்கிட்டு தான் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு வந்திருப்பா. வரட்டு. ரஞ்சிதா, வீட்டுலதான் இருக்கியா? ஆமா, வீட்டுலதான் இருக்கேன். எங்க போறேன்? இல்ல, சின்ன மவனும் சின்ன மருமகளும் முதல்ல வண்டியில போனாவோ. அதுக்கப்புறம் உன் பெரிய மவனும் கிளம்பி போனானே பால்காய் வீட்டுக்கு தானே. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே தெரியாத மாதிரி தான் கேப்பா. ஆமா, பால்காய் வீட்டுக்கு தான் போயிருக்காவோ. ஆமா, என்ன ரஞ்சிதா நீ போலியா? அது தங்கம்மா எல்லாரும் என்ன வான்னு தாங்கிட்டு தான் கிடந்தாவோ கிளம்புன்னு. சரி, என்ன வெயில் அடிக்கி, இந்த வெயில்ல நம்மளால போயிட்டு வர கழியுமா? எனக்கு வீட்டை விட்டு வெளியே கொஞ்சம் வெயில்ல போனாலே மண்டகனம் வந்துரும், உனக்கு தெரியும்ல. ஆமா, என்ன வெயில் மண்டைய பொழக்கு. நீ வீட்டு வாசல விட்டே வெளியே வரமாட்டியே இந்த வெயில்ல. ஆமா தங்கம்மா, இந்த வெயில்ல நம்மளால போயிட்டு வர முடியாது பத்தியா. அதனாலதான் நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, நான் வீட்லயே இருக்கேன்னு சொல்லிட்டேன் பத்துக்க. ஆமா, அதுவும் சரிதான். ஆமா, சுவாமி என்ன இப்பமா புதுசா வீட்டை கட்டி பாலை காய்ச்சுதான். ஏற்கனவே ஒரு வீட்டை கட்டி பாலை காய்ச்சாச்சு, அதுக்கு நாங்க எல்லாரும் போயிட்டு வந்தோம்ல. இது 2வது வீடு தானே. ஆமா ரஞ்சிதா, நீ சொல்லதும் சரிதான். தங்கராணி நேத்துக்கே போனாலும் அண்ணன் வீட்டுக்கு, இன்னைக்கு வந்துருவாளா இல்ல நாளைக்கு தான் வருவாளா? அது தங்கம்மா, என் மருமவன் இன்னைக்கு காலையில தான் போறேன்னு சொன்னா. நான் தான் உங்க அண்ணன் வீடு பால் காய்ப்பு, அண்ணனும் மைனிமா வீட்டுக்கு பத்திரிகையெல்லாம் வச்சுட்டு போயிருக்காவோ. நீ ஒரு நாளைக்கு முன்னாடி போனாதான் நல்லா இருக்கும்னு நான் தான் அனுப்பி வச்சேன் பத்துக்க. ஓஹோ, அப்படியா? நீதான் அனுப்பி வச்சியா? ஆமா தங்கம்மா, அந்த சுவாம்பு பைய வேற நல்ல மனுஷன் பத்துக்க, நல்லா பேசிவிடும் பத்துக்க என்கிட்ட. நமக்கு நல்ல மரியாதை கொடுக்கும்போது நம்மளும் அதுக்கு பதிலா மரியாதை கொடுத்துதானே ஆகணும். அது சரி, சாப்பிட்டியா இப்ப காலையில? ஆமா, மணி 10:30 மணி ஆகுது, இந்நேரம் வரைக்கும் நான் சாப்பிடாம இருப்பேன். சின்ன மருமவ காலையில சாப்பிடறதுக்கு தோசை சுட்டு தந்தா பத்துக்க. அப்புறம் மத்தியானம் சாப்பிடறதுக்கு மீன் கறியெல்லாம் வச்சுட்டு போயிருக்கா. மீன் கறியா? இன்னைக்கு மீனே வரலையே. அது தங்கராணி நேற்றுக்கு மீனை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிருந்தா பத்துக்க. அந்தாலும் அதை எடுத்து குழம்பு வச்சுட்டு போயிருக்கா என் சின்ன மருமவ. ரஞ்சிதம் எப்படி எல்லாம் சமாளிக்கான்னு பாரு. பழைய கஞ்சி கூட இல்ல, பழைய தோசை மாவுல 2-3 தோசை சுட்டு வச்சுட்டு போயிருக்கேன்னு சின்ன மருமவ சொன்னா. அது என் காதுல உலகனை செஞ்சுது. நம்ம அசிங்கப்பட்ட கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அவ என்கிட்டே இப்படி எல்லாம் பேசுதா பாரு. பேசட்டு எப்படி இருந்த ரஞ்சிதம் இப்ப மருமக்களால எப்படி பேசுதான்னு பாரு. ஆடலாம், அதுக்குன்னு ஓவர் ஆடப்படாது. ஏன்னா ஒரு நேரத்துல நிக்கதானே செய்யணும். என்கிட்டதான் பணம் இருக்கு, என்கிட்டதான் அந்த வீட்டோட அதிகாரமே இருக்குன்னு என்ன ஆட்டம் போட்டா. இன்னைக்கு 2 மருமகளும் சேர்ந்து ஆப்ப வச்சாவளா. இருக்கட்டு, உப்பு தின்னவன் தண்ணிய குடிச்சுதானே ஆகணும். நான் ஏற்கனவே இவகிட்ட சொன்னேன், வீட்டுக்கு வந்த மருமகளை அடுத்த மனுஷியா பார்க்காத, நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளைகளா நினைச்சு பாருன்னு. இவ என்கிட்ட கேட்டாளா? நான் மாமியாரு, நான் இந்த வீட்டு பெரிய மனுஷி, அப்படி இப்படின்னு தாம் தூம்னு ஆட்டம் ஆடுன. இன்னைக்கு அதான் சொன்னோம்ல, உப்பு தின்னா தண்ணிய குடிச்சுதானே ஆகணும்னு. என்னது தண்ணியா? என்ன தங்கம்மா சொல்லுதா? தண்ணியா? அதுவா? அது ஒண்ணுல ரஞ்சிதா, வெயில் அதிகமா இருக்கு பத்தியா, அதனால தண்ணி நிறைய குடிச்சா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இவளுக்கும் என் மேல உள்ள மரியாதையே போச்சுன்னு நினைக்கேன். அதான் ஒரு தினுசா பேசிக்கிட்டு இருக்கா.
கொடுப்பாங்கன்னு நினைச்சா இங்க தங்க பிரேஸ்லெட் என்ன கிப்பிட்டி என்ன ஏற்கனவே எங்க அக்கா வேற இவளோட நல்லா சிரிச்சு சிரிச்சு பாடி பேசிக்கிட்டு இருக்கா. இதுல இந்த கூத்து வேறயா? போச்சு, எல்லாம் போச்சு. நாம கண்ட கனவு நனவாகும்னு நினைச்சா கடைசியில அந்த கனவு எனக்கே திரும்பிருங்களுக்கு. அத்தான் வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப நன்றி மச்சான். ஆமா, இருக்கும் இருக்கும், வீடு சூப்பரா தானே இருக்கும். ஐயோ அட கடவுளே, நாம ஒண்ணு நினைச்சா இங்க வேற ஒண்ணுலாம் நடந்துகிட்டு இருக்கு. குடும்பமா ஒண்ணு கூடிட்டாவல. ஆமா, எங்க அக்கா தாரி எங்க ஆள காணல. அங்க என்ன பொண்ணு தாய் கிளவி கூட நின்னு எங்க அக்கா தனியா பாடி பேசிக்கிட்டு நிக்கா. இரு வாரே, என்ன பேசுதான்னு கேப்போம். எங்க அக்கா என்ன இந்த கிளவிட்ட நின்னு பாடி பேசிக்கிட்டு இருக்கா? சரிதான், அந்த குந்தாணியால பத்தி மாமியார்ட்ட குறை சொல்லுவாளா இருக்கும். சொல்லட்டு மருமகாரி நேத்துக்கே வந்து கிடந்துகிட்டு என்ன வருத்து வந்துட்டா. மாமியாரிட்ட சொன்னாதான் அங்க வீட்டுல போய் பிரச்சனை ஆகும். ஒரு நிமிஷம் நானும் எங்க அக்காவை என்னமோ ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டேன். எங்க விஷயத்த சொன்னா எங்க பிரச்சனை ஆகும்னு எங்க அக்காவுக்கு தெரியும்ல. அடி மறக்கதான் பாட்டி, வீட்டுக்கு போ, அங்க இருக்கு உனக்கு கச்சேரி. இனி அண்ணன் ஒன்னேன்னு இந்த வீட்டு பக்கம் வரமாட்டேல. நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னேன் சொல்லு. சொல்லுக்கா, உங்க மருமக மரகதம் அப்படி பண்ணிவிட்டா இப்படி பண்ணிவிட்டா, எங்க வீட்டுல பெரிய பிரச்சனையை உண்டு பண்ண போறா, அப்படி இப்படின்னு சொல்லுக்கா. அம்மா, அது வந்து பெரியவங்க உங்ககிட்ட தான் அந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லுக்கா, அவளை பத்தி நல்ல வரிசையா அடுக்கு. என்னன்னு சொல்லுமாக்கா. அது வந்துமா, அட எங்க அக்கா என்ன வந்து போய் நிறுத்திட்டு கிடக்கா. இருக்கா, நான் வரேன், வந்து அவளை பத்தி எல்லாரையும் வரிசையா அடுக்குதேன். அது வந்துமா, உங்க பேரனுக்கும் பேத்திக்கும் சம்பந்தம் பேசலாம்னு. என்னது, பேரனுக்கும் பேத்திக்கும் சம்பந்தம் பண்ண போறியா? எங்க அக்கா யார்கிட்டலாம் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சதும் அவங்களையே தனியா கூட்டிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காளா? சரியான கிறுக்கு பிடிச்சிருக்கு. அவளை பத்தி குத்தம் சொல்லுவான்னு பார்த்தா பேரன் பேத்திக்கு இவ கல்யாணத்தையும் முடிச்சு வச்சிருவாங்களுக்கு. என்னமாக்கா சொல்லுத? அது வந்துமா, என் மூத்த மகன் அரவிந்துக்கும் உங்க பேத்தி அஞ்சலிக்கும். அஞ்சுக்கும் இல்லம்மா, என் மனசுல பட்டதை சொல்லுதேன். அதுல ஏதாவது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சுடுங்க மக்கா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மக்கா, நீ உன் மனசுல நினைச்சது சொல்லு. அதாம்மா, அஞ்சு எங்களுக்கு ஏற்கனவே என் மருமக தான். இருந்தாலும் என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கு மூத்த மருமகளை ஆக்கிக்கிடணும்னு நான் ஆசைப்படுதேன். ஆனா என்ன மக்கா, இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த இப்படி அமைதியா சொல்லிட்டு இருக்கா? போச்சா போச்சு, கேள்வி சிரிச்சு விட்டாளா? அவ்வளவுதான். அம்மா, அப்படின்னா உங்களுக்கும் சம்மதமா? அட என்ன மக்கா சம்மதமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா? அஞ்சு உங்க வீட்டு மருமவா? போச்சா, கிளவியும் சம்மதம்னு சொல்லிட்டா போலுக்கு. அப்படின்னா குடும்பமா ஒண்ணு கூடிட்டாளுவா. நம்மள இப்படி வீட்டை விட்டு வெளியே துரத்தி விடுவா போலுக்கு. இது நடக்க கூடாது, இது நடக்கவே கூடாது. சம்பந்தமா பேசுறிய சம்பந்தம். ஐயோ, இந்த நேரமா பார்த்து நமக்கு எந்த ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்க. நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? எங்க அக்கா அவங்க குடும்பத்தோட சேர்ந்துடக்கூடாதுன்னு நான் எவ்வளவு திட்டமெல்லாம் போட்டு இவ்வளவு நாளா தடுத்து வச்சிருந்தேன். இப்ப கடைசியில மவனுக்கு அந்த வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்க போறாளாம்ல. பொண்ணு நடக்காது, நடக்க கூடாது. இல்ல நடக்கவே கூடாது.